Hey, hi, hello everyone, this is Pangi Vlog. ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட் வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட்லாம் ரைட் போவோம் கண்டிப்பாக. ஸோ வந்து இன்றைக்கி வந்து சூப்பர் பைக் இல்லை, நார்மலான நம்மளோட ஆஃப்ரோட் பைக் தான். என்னோடய பைக் xpulse200 4V, அவரோடது வந்து பழைய இம்பல்ஸ். ஸோ அது ஒரு பர்ஃபெக்டான ஆஃப்ரோட் பைக், நல்லாயிருக்கும். நான் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட் அதுதான் சூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு கிடைக்காத காரணத்தினால் இதுதான் வாங்கினேன், xpulse200. ஸோ அவரோட பைக் இன்றைக்கி காலையில் வர சரியாகலை. நான் 2 வீக்ஸ் வச்சு அந்த பைக் எடுத்து இன்றைக்கி காலையில் தான் ரெடி பண்ணி முடித்தார். இப்போ டைம் 3 o'clock, நாங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டோம். டயர் ப்ரெஷர் மட்டும் செக் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ ஆஃப் ரோட் போகிறனால எங்களுக்கு வந்து பயங்கரமாக டயர்ட் ஆகும். நாங்கள் அதுக்கான ஃபுட்ஸ் தென் வந்து வாட்டர்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் பேக்கில். ஸோ எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹைக்கிங், ஆஃப் ரோடிங், இந்த மாதிரி ட்ரக்கிங் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் மஸ்ட். ஏன்னா டீஹைட்ரேஷன் பிரச்சனை வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்கும். ஸோ கைஸ், ஆல் செட், கிளம்புறது தான். டயர் ப்ரெஷர் செக் பண்ணி முடிச்சாச்சு, ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:45 ஆகுது கரெக்டாக. இப்போவே இங்கே கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குது. ஏன்னா மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், மேபி வரலாம். நம்ம ரைடு வந்தாலே மழை வரும் கன்ஃபார்மாக, ஏன்னா அந்த சீசன் அப்படி இருக்குது. லாஸ்ட்டாக போட்ட எல்லா வீடியோலையுமே மழை பற்றி பேசியிருப்போம். ஸோ எனக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு போல். இது வரைக்கும் ஆஃப் ரோடில் நான் பில்லியன் வச்சு ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி தான் ஆகாஷ் பில்லியனாக இருக்கான். ஸோ 1-2 இடத்துல மட்டும், இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற இடத்துல மட்டும், ஸ்லிப்பாக மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் அவரை கொஞ்சம் நடந்து போக சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்க சர்ஃபேஸில் வந்து ஒரு டபுள்ஸ் கூப்பிட்டு போயிடலாம் அப்படி பிளான் பண்ணோம். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் வந்தோன்னா அப்புறம் அவரை பிக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். சரி, பார்க்கலாம். ஸோ இந்த ஆஃப் ரோட் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டேட் கனெக்ஷன் ஆஃப் நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது. எஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு பாதை தான் இது. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த. ஸோ இதை தாண்டியும் நிறைய இருக்குது உள்ள லொக்கேஷன். ஸோ அங்கெல்லாம் அலௌடு இல்லை, ஏன்னா இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ இந்த இடத்த கூட நாங்கள் இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கலை, ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு நாள்லாம் ட்ரை பண்ணோம், இன்னும் ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்துச்சு. ஒரு முடிவே தெரியலை. டைம் வர இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாக்குள்ளெல்லாம் போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து ரிட்டன் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கும் கண்டிப்பாக போக முடியாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் 4 ஆயிடுச்சு. இன்றைக்கி போனாலும் நம்ம ரிட்டன் வர முடியாது, கண்டிப்பாக மாட்டிப்போம் இருட்டில். மெயினாக அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இனிமேல் கொஞ்சம் இடம் கொஞ்சம் ப்ளெயினாக தான் இருக்கும். ஸோ வந்து ஆகாஷை நம்ம பிள்ளையை ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். அவன்கிட்ட நான் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன், இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மீன்ஸ் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாக நடந்தாலும் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய தூரம் இருக்குது. வரும்போது இதெல்லாம் மேட்ரு இல்லைன்னு சொல்லி தான் வந்தான். பட் வந்து இங்கே ஃபஸ்ட் கொஞ்சம் நடந்ததுமே டயர்ட் ஆகிட்டான். ஸோ பாவமாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எனக்கும் ரேவந்துக்கும் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பிளேஸ். இந்த நாங்கள் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ, சண்டே வீக்கெண்டு இந்த பிளானும் இல்லாமல் இருந்தாலோ இங்கே தான் வருவோம். சம்டைம்ஸ் பிளான் போட்டு கூட வந்துட்டு இருந்தோம். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 10 times மேலே வந்திருப்பேன். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதாக தான் இருக்கும். விலாகுக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. நான் ரீல்லாம் போட்டிருக்கேன் நிறைய இன்ஸ்டாவில். ஸோ இந்த இடம் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கேன், அதனால் ஆகாஷை நடந்து போக சொல்லிட்டேன். யூனோ செட்டிங்ஸில் டூ இட். இது ஒரு இன்க்ளைன் சுத்தம் வந்து பாரு, இன்க்ளைன் நம்ம போக போகிறோம். ஏறு ஏறு ஏறு. What about this place? Okay. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இப்படி ஆங்கிள் வைக்க முடியுமாண்ணா? எடுத்துடுறியா? இங்கே வைக்கலாம். ஆமாம்.
ஸோ ட்ரோன் பைலட் அவன் வேலையை தொடங்கிட்டான். ஒரு இடத்த பார்த்தா இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே எடுக்கலாம், இங்கே ஷாட் எடுக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ நாங்கள் போகிறது தெரியணும், அதான் மெயினாக. ஸோ வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாகவே மரங்கள் செடிகள் இருக்கிறதுனால சுத்தமாக தெரியாது நாங்கள் போகிறது. இந்த இடத்துல மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே எடுத்துடலாம், அதுக்கு பிறகு மேலே இருட்டினாலும் நல்லா இருக்காது, லைட் வேணும் அப்படின்னு சொன்னான். ஸோ லைட் மீன்ஸ் சன்லைட் இங்கே வந்து சுத்தமாக இல்லை, பட் ஓகேவாக இருந்துச்சு. மேலே இதை விட நல்ல பிளேசஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டேப்லெட் இருந்தியா? அதிலே கனெக்ட் பண்ணுவேன். இல்லை பரவாயில்ல, சார்ஜ் எடுக்கணும், ஃபோன் போய் இது பண்ணணும்ல. திரும்ப மேலே டிஸ்பிளே கடுப்பாக இருக்கும் சன்னில். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட ட்ரோன், ஏதாவது என் ஃப்ரெண்டோட ட்ரோன், DJI Air 2S. ஸோ இந்த ட்ரோன் தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி எடுக்க போகிறோம். இந்த ட்ரோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 lakhs கிட்ட வருது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பார்த்திங்கன்னா ஹாசல்பிளாடோட கேமரா சென்சார் 20 MP. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ எனக்கு இதை ஆப்ரேட் பண்ணவும் தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன் பண்ணுவான்னு, இல்லை வேணாம் அப்படின்ட்டான். ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மீன்ஸ் இந்த மாதிரி ஃப்ளை பண்ணுறதுக்கு பாருங்க கொடுக்க மாட்டான், நான் வந்து தான் ஃப்ளை பண்ணணுமா கையில் இருந்து. அதனால் நான் எதை சாப்பிட முடியும். என்ன சைனா செட்டா DJI சைனான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். தென் வந்து இந்த ட்ரோன் ஃப்ளை பண்ணுறது வந்து பைலட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதான் அந்த கிளிப்ஸ் பாருங்கள். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச அவுட்புட் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கே ரைட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரெண்டாவது இதெல்லாம் இன்க்ளைண்டான ஏரியாஸ், இங்கெல்லாம் மெதுவாக தான் போயிட்டு இருந்தோம். ஆகாஷ் நடந்து வந்துட்டு இருந்தான் எங்கள் பின்னாடி. தான். ஏன்னா அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய இன்க்ளைண்டான ஏரியாஸ் தான் வந்துச்சு. ஆஃப் ரோடில் பைக் ட்ரைவ் பண்ணும்போது மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா பாடி பேலன்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. மெயினாக எந்திரிச்சு நின்றுட்டோன்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ பைக் ரைட்டில் போச்சுன்னா நம்ம லெஃப்ட்டில் சாயணும், லெஃப்ட்டில் போச்சுன்னா ரைட்டில் சாயணும். ஸோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மலைக்கு ஒதுங்கி நாங்கள் ஒரு குகை மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு, அதுக்குள்ளே இருந்துட்டு இருந்தோம். ரெயின் ஸ்டாப் ஆகிற வர அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெயின் ஸ்டாப் ஆனதும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஹீரோட பைக்ஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு காம்பேக்டான பைக். வெயிட் ரொம்ப கிடையாது, பட் வந்து பவர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். தென் வந்து இதோட காம்படிட்டிவ் அட்வென்ச்சர் பைக்ஸ்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது இந்த செக்மெண்ட்டில். 300cc அட்வென்ச்சர் டூரர்னால் ADV 390 அண்ட் GS 310 இருக்குது. ரெண்டுமே கொஞ்சம் வெயிட்டான பைக், கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டம். நான் பர்சனலாக ADV 390 அண்ட் GS 310 ஓட்டி பார்த்துருக்கேன் ஆஃப் ரோடில், பட் ஓகே தான். பட் இந்த பைக்ஸ் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ண.
ஸோ நம்ம இவ்வளோ இடத்த க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் இதுக்கு மேலே ஒரு டாப் இருக்குது. பட் வந்து அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போவே டைம் ஆயிடுச்சு ரொம்ப. ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்பாட். இதை க்ராஸ் பண்ணி அங்கே ஒரு வழி தெரியுது பார்த்திங்களா, அந்த வழியாக போனால் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. பட் வந்து நம்ம இப்போ அங்கே போக போகிறதில்ல. இது சும்மா அங்கே வர க்ராஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி இங்கே வந்து அது ஒரு வீடியோவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறது தான் பிளான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்போவே மணி வந்து 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கிராசிங்லாம் கொஞ்சம் பார்த்து தான் க்ராஸ் பண்ணோம். ஏன்னா எங்கே வந்து பள்ளம் இருக்குது, எங்கே வந்து பாறை எங்கே இருக்குது, சுத்தமாக நமக்கு தெரியாமல் க்ராஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடம் வந்து எங்களுக்கு அடிக்கடி வந்ததுனால கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ஸோ வந்து பெருசாக இங்கே எதுவும் பள்ளம் கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக அதில் ஒரு பள்ளம் வந்திருக்கு. அங்கே தெரியும், ரேவந்த் அவர் கஷ்டப்பட்டு தான் அதில் ஏற்றினார். ஸோ வாட்டர் கிராசிங்கில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா சப்போஸ் ஸ்லிப் ஆகும்போது நம்ம கால் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கீழே லேண்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டு காலை வைப்போம். பட் வந்து அங்கே இருக்காது, ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ நமக்கு எட்டலைன்னா அப்படியே சரிஞ்சு விழுந்துருவோம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. இந்த இம்பல்ஸ் வந்து ஸ்டாக் வேரியன்ட் கிடையாது. இதில் வந்து ரியர் மோனோஷாக் வந்து எக்ஸ்பல்ஸோடது. தென் வந்து ஸோ வீல்ஸ் ரெண்டுமே வந்து எக்ஸ்பல்ஸோடது. ஸோ நார்மல் இம்பல்ஸை விட அது கொஞ்சம் ஹைட். அதுவும் இல்லாமல் சீட்டு வேறு ஹைட் பண்ணிட்டோம். என்னென்னா இதுக்கு முன்னாடி போன ஒரு ஆஃப் ரோட் ட்ராக்கில் வந்து ரொம்ப கல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி ரெடி பண்ணால். பட் இங்கே இது செட் ஆகலை. வண்டி பாதி தண்ணியில் முங்கிடுச்சு. பட் வந்து ஏர் பாக்ஸ்குள்ளே தண்ணி போகாதனால பைக் உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து கதை பேசணும் ஒரு 5:45 வரை. ஸோ அதுக்கப்புறம் லேட் ஆயிரும், இருட்டிடும் சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக இறங்கிட்டோம். பட் இந்த டைம்லேயே ஓரளவு இருட்டிருச்சு. பட் பைக்கில் லைட் இருந்தனால நாங்கள் மேனேஜ் பண்ணி கீழே வந்துட்டோம். ஸோ இந்த ஆஃப் ரோட் vlog முடிஞ்சிச்சு. ஸோ இதோட நான் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தென் பாய் கைஸ், டடா.